பேச போகிறார்கள். கத்ததுனால அவன் இன்றைக்கு வர வேண்டிய அம்மா எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க இன்றைக்கி வர்றதுக்கு. ஏன்னா அவங்க வர முடியலன்னா முன்கூட்டியே சொல்லிவிடுவாங்க. திடீர்னு இன்றைக்கி காலையில் அவங்களுக்கு ஊருக்கு போக வேண்டிய அவசரமான ஒரு ஃபோன் வந்துடுச்சான். அவங்க சீரியஸாக யாராக இருக்காங்கன்னு அந்த அம்மா கிளம்பிட்டாங்க. கத்தர் இருந்தாலும் ஆறையினாலும் தேவனுடைய வார்த்தையை ஆயத்தப்படுத்துகிற தேவன். கத்ததுனாலே அப்படியாக கத்தர் செய்ய போகிறார். தேவனுடைய வார்த்தை காத்துருங்க. பலத்த கிரியை செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த வார்த்தைக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை யாருக்காவது ஒருவருக்காவது கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆண்டவரே அவர்களுக்கு ஜீவனை ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்ன சொல்ல சித்தமா இருக்கிறீரோ அதை மாத்திரம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அதுதான் இல்லை இல்லையே. நல்லா சத்தமா ஆமேன்னு சொல்லுவோமே. இல்லையே, சத்தமே கேட்கலையே. இன்னும் சத்தமா சொல்லாமே. வரல அப்போ கூட வராது சிஸ்டர், அவ்வளோதான் எங்களால் முடியும். சண்டை மட்டும் போட சொல்கிறீங்களா? எங்கள் வீட்டுக்கார் கூட நல்லா சண்டை போடுவோம். யாரெல்லாம் சண்டை போடுவீங்க? சண்டையே போட மாட்டீங்களா? அப்போ நான் நல்லா சண்டை போடுவேன். அப்போ தாங்க அன்பு அதிகரிக்கும். சண்டையே போடலைன்னா அப்புறம் எப்படி அன்புக்கு அதிகரிக்கிறது? ஆமாவா இல்லையா? ஆமாம். சோத்திரம். பாஸ்டம்மா உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜெபிக்கிறதுக்காக நாளைக்கு மாணவர்களோட சிறப்பு ஜெபம். அதில் மெயினாக 9th 10th 11th 12th இந்த பசங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அவங்களுக்கு தான். சரிங்களா? ப்ரிஃபரன்ஸுன்னு சொல்லும்போது கிஃப்ட்லேயும் சரி, ஸ்நாக்ஸ்லேயும் சரி, எல்லா விஷயத்துலையும் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். குறிப்பாக வெளியிலேருந்து வர மாணவர்களுக்கு. சரிங்களா? எனக்கு ஏற்கனவே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க. மிஸ், நீங்கள் உங்கள் சர்ச்சில் வைக்கலையா ப்ரேயர்? எனக்கு எக்ஸாம் வரப்போகுதுன்னு. வைக்கிறோம். அதனால் நாங்கள் துரிதமாக வைக்க வேண்டியதாக ஆகிப்போச்சு. இல்லைன்னா நாங்கள் கம்மிங் சண்டே அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்போம். சொல்ல முடியாத சூழ்நிலை. அதனால் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஏன்னா ஊழியம் இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், எக்ஸ்டெண்ட் ஆகணும். இந்நேரத்துக்கு நம்ம சர்ச்சு விரிவாக்கம் ஆயிருக்கணும். எங்கேயோ லேக்கிங், சம்வேர் வி ஆர் லேக்கிங். எங்கேயோ நம்ம ஒரு இடத்துல நின்று இருக்கோம். சம்வேர் ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு ஃபேமிலியில் வந்துட்டுருக்கோம். அந்த பிரச்சனையிலேயே நம்மளை பிசாசு என்ன பண்ணிடுவான்? அடக்கி உட்கார வச்சிருவான். இதுலேயே அதையே நம்ம ருட்டீனாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். பட் அதுலேருந்தோ நம்ம என்ன பண்ணணும்? அவுட்கம் பண்ணி வரணும். பெண்களால் முடியாதது எதுவுமே இல்லை. பெண்கள் நினைத்தா எதையுமே சாதிக்கலாம். நாட்டையே ஆள்றாங்க, நம்மளால் முடியாதா? ஜபத்தினால எதையுமே செய்ய முடியும். இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை. அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, அப்புறம் ஃபேமிலி பிரச்சனை, பசங்க எடுத்திங்கன்னா ஸ்டடீஸில் பிரச்சனை. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பார். ஆமாம் தானே? மேக்ஸுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா கண்டிப்பாக என்ன இருக்குது? சொல்யூஷன் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி போடாமல் வேறு மாதிரி போட்டால் ஆன்சர் எப்படி வந்துடுது? தப்பாக வந்துடுது. அதனால் இனிமேல் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டு காட். முட்டியை போட்டு ஜெபம் பண்ணுங்கள். ஏசப்பா, எனக்கு இந்த வழி எப்படி, நான் எப்படி பண்ணணும்னு அதுக்கு மட்டும் ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் அதுக்கு ஒரு வழியை கொடுப்பார். அந்த சொல்யூஷனு கண்டிப்பாக செய்வார். நம்ம மீட்டிங் பற்றி சொல்லியிருந்தாங்க. மீட்டிங்கோட ரிசம்பிளன்ஸ்க்காக நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் பிளானு. இதில் என் பேர் இருக்குது, என் பேர் இல்லை, எனக்கு சொல்லலை, உனக்கு சொல்லலைன்னெலாம் இல்லை. குறிப்பாக சில பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு இந்த சில டியூட்டிஸ் அலோகேட் பண்ணுவோம். வாலண்டியர்ஸ் சில பேருக்கு கொடுப்போம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருக்கேன். அதில் ஜெபிக்கிற அந்த 7 people பேரை மட்டும் சொல்லிடுறேன். நான் சொல்கிற இந்த 7 பேர் மீட்டிங் நடக்கிற அந்த 3 நாட்கள், குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னு மட்டும் கவனிச்சுக்கோங்க. 3 நாட்கள், நம்மள ஏப்ரல் மாதம் இந்த மீட்டிங்கை போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். 3 நாட்கள் மட்டும் உங்களுக்கு முன்னாடி மீட்டிங் நடக்கும். பின்னாடி நீங்கள் ஒன்று சேர் வரிசையில் போட்டு உட்காரலாம், இல்லை சர்க்கிளாக உட்காரலாம், உங்களால் முடிஞ்சது. சரிங்களா? உட்காந்து ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும். இதில் எனக்கு முடியாதுன்றவங்க எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா நான் வேறு ஆட்களை மாற்றி விடுவேன்.
சிஸ்டர் என்னால் 3 நாள் உட்கார முடியாது சிஸ்டர், என்னால் 3 நாள் நான் அந்த மீட்டிங்கில் நான் பின்னாடி உட்கார முடியாதுன்னா பரவாயில்ல, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஆட்களை மாத்துறேன். சார் முதலாவது யாருன்னு சொல்லிடுறேன். சகாயம் அம்மா, சகாயம் சிஸ்டர், குணசுந்தரி சிஸ்டர், டேவிட் அம்மா நீங்கள், அதுக்கப்புறமா ஷேரனோட அம்மா. அம்மா உங்கள் பேர் எனக்கு தெரியலம்மா, ஷேரோன் மதர்னு போட்டு, நளினி, சாரிம்மா, நளினி சிஸ்டர், மைத்திலி சிஸ்டர், உமாராணி சிஸ்டர் அண்டு ஜெயசீலி சிஸ்டர். வரலை, முடிஞ்சா யாருன்னா இன்டிமேட் பண்ணுங்க. இந்த 7 பேர் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நீங்கள் அந்த மீட்டிங் நடக்கிற 3 நாட்கள் ஒன்று மீட்டிங் பின்னாடி உட்காந்துக்கலாம், இல்லை சைடில் எங்கேயாவது உட்காந்து ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கீங்க மீட்டிங் முடிகிற வரைக்கும். உங்களால் முடியலன்னா தயவுசெய்து சொல்லிட்டீங்கன்னா நான் ஆட்களை மாற்றி விடுவேன். எதனா ப்ராப்ளம் இருக்குங்களா சொல்லுங்கள், சரிங்களா? அண்ட் அடுத்த ஒரு 7 பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 7 பேர் வந்து they are not going to do their prayer while conducting the meeting. மீட்டிங் நடக்கிறப்போ அவங்க ஜெபிக்க போகிறதில்ல. இவங்க நாளையிலேருந்து கான்ஃபரன்ஸ் காலில் ஜெபிக்க போகிறாங்க. இவங்க 7 பேரும் கான்ஃபரன்ஸ் கால்னால் என்ன தெரியுங்களா? போட்டிருப்பீங்களே, ஃபோன் போட்டு பேசுகிறீங்களே மற்றவங்களுக்குலாம். கான்ஃபரன்ஸ் கால் போட தெரிலனா கற்றுக்கோங்க, சரிங்களா? முடிஞ்சால் 3 பேர் கான்ஃபரன்ஸில் வந்து அடுத்தது இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன், நமக்கு ஒரு லீடர் வேணும்ல. அந்த லீடர் இருந்தால் கரெக்டாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 3 பேருக்கு கால் பண்ணி ஜெபம் பண்ணிப்பாங்க. அடுத்த ஒரு நாள் ஒரு 3 பேர், அடுத்தது 2 பேர், இப்படி நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சரிங்களா? இல்லை 1ஆம் தேதியிலேருந்து போட்டுக்கலாமா? பசங்க கேட்பாங்களே, ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா இல்லையா? மிஸ் நாளைக்கு பண்ணிட்டு வரேன் மிஸ். நாளைக்கு கேட்டிங்கன்னா நாளைக்கு வேணா பண்ணிட்டு வரேன் மிஸ். தமிழில் திருக்குறள் என்ன இருக்கு? இன்றே செய் நன்றே செய் அன்றே செய்ன்னு இருக்கா இல்லையா? எனக்கு திருக்குறள் வராது, திருக்குறள் தெரியாது, தமிழே தெரியாது. அதை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. முடிஞ்சா ப்ரொலாங் பண்ணுங்க, முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கு வேற வழியை நான் சொல்யூஷன் சொல்கிறேன், சரி? அதில் இருக்கிற அந்த 7 பேர் சொல்லிடுறேன். காமாட்சி சிஸ்டர் அவங்க தான் தலைமை தாங்க போகிறாங்க. கைத்தட்டலாமே, தலைமையை கைத்தட்டலாமே, உற்சாகப்படுத்துங்க. அவங்க தான் தலைமை தாங்க போகிறாங்க. சிஸ்டர் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் தான் அதை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு ஃபோன் போட்டு சும்மா, ஆனால் அன்னெசரி டாக்ஸ் இல்லை, சரிங்களா? நாட் அபவுட் சர்ச், நாட் அபவுட் த மினிஸ்ட்ரி, நாட் அபவுட் த மினிஸ்ட்ரி பீப்புள், சரிங்களா? நாட் அபவுட் த பிலீவர்ஸ் பற்றியும் கிடையாது. வி ஆர் கோயிங் டு கண்டக்ட் இந்த ப்ரேயரை நடத்த போகிறோம், இந்த கன்வென்ஷன் நடத்த போகிறோம். அதுக்காக சுருக்கமாக ஜெபிங்க. பண தேவை சந்திக்கப்படணும், பொருளாதார சேவை சந்திக்கப்படணும், கரண்ட் மின்சாரம், இதெல்லாம் என்னென்ன சரீர பிரகாரமான சுகம், இதுக்கெல்லாம் பாயிண்ட் வச்சுக்கணும். இன்னிலேருந்தே பாயிண்ட் நோட் பண்ணி வைங்க. கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் இருக்குது, நான் பார்த்து வச்சுருக்கேன். எழுதி வச்சு அவங்களுக்கு சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ரொம்ப நேரம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் போதும், சரிங்களா? ஓகேவா? அதுக்கு காமாட்சி சிஸ்டர், பிரியா சிஸ்டர், சுகந்தி சிஸ்டர், செல்வராணி சிஸ்டர், துர்கா சிஸ்டர், கோகிலா சிஸ்டர் அண்ட் வித்யா சிஸ்டர், 7 பேர் சொல்லியிருக்கேன். இந்த 7 பேரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தான் தலைமை தாங்குறீங்க. அவங்கள நீங்கள் தான் கான்ஃபரன்ஸ் காலில் இன்வைட் பண்ணி ஜெபிக்க வைக்கிறீங்க. எனக்கு ஃபோன் பண்ணி நம்பர் கேட்கக்கூடாது. இந்த நம்பரை எப்படி வாங்குறீங்களோ அது உங்கள் பொறுப்பு, சரிங்களா? சரிங்களா சிஸ்டர்? அதே மாதிரி அவங்களுக்கு கால் பண்ணுறப்போ சிஸ்டர் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டுட்டு பண்ணுங்கள். வேலையில் இருப்பாங்க, அவங்க ஈவினிங் ஃப்ரீயாக இருப்பாங்க. எத்தனை மணிக்கு நீங்கள் ஃப்ரீ பிடிங்க, சரியா? இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் செய்வோம். களத்தில் இறங்கி களை நட ஆரம்பிச்சாதான் என்ன ஆகும்? செடி வளர ஆரம்பிக்கும். நான் நடவாலே எனக்கு கனி வேணும்னா எப்படியா? ஸோ ட்ரை டு டூ தட். அண்ட் செகண்ட் திங், சில பேருக்கு நான் பொறுப்பு கொடுக்கல. பாத்தியா என் பேர் விட்டாங்கன்னு. இல்லை, உங்களுக்கு தான் பெரிய பொறுப்பு இருக்குது, சரிங்களா? உங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய வேலை இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது வேலை, சரிங்களா? உங்களுக்கெல்லாமும் ஒர்க் இருக்குது, டாஸ்க் இருக்குது, எல்லாரும் அதில் இன்வால்வ் ஆகி தான் செய்ய போகிறோம், சரிங்களா? 2 கை தட்டினா தான் சத்தம் வரும். அதனால நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ஊழியத்தை இப்படி தூக்கணும், சரியா? அப்படியே போட்டுறக்கூடாது, இப்படி தூக்கி கொண்டு போகணும், சரிங்களா? கன்வென்ஷனில் குறிப்பாக ஒரு விஷயம் நடக்கணும். என்ன நடக்கணும்? நான் எதிர்பார்க்கறது யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். அற்புத அடையாளம் நடக்கணும். கை தட்டுங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது பிரியா சிஸ்டர், 2வது சொன்னது குணசுந்தரி அம்மா. கையை தட்டுங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கணும்? அற்புதம் நடக்கணும். நடந்தாதான் மக்கள் நம்புவார்கள், விசுவாசிப்பார்கள். என் தேவன் எனக்கு இதை செய்தார். மிராக்கிள் எப்படி இருக்கணும்? ஆன் த ஸ்பாட்.
மக்கள் மத்தியில ஆண்டவர் ஆன் த ஸ்பாட் செஞ்சதுனால தான் ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் அவர் பின்னாடி வந்தாங்க. ஆன் த ஸ்பாட் நமக்கு என்ன நடக்கணும்? அற்புதம் நடக்கணும். அதுக்காக குறிப்பா ஜெபிங்க. இந்த அற்புதத்தின் நிமித்தமாக ஒரு கூட்டம் மக்கள் ஆண்டவரை தேடி வருவார்கள். That is, we are not going to convert them. நம்ம அவங்கள மதமாற்றம் செய்யவில்லை, மனத்தை மற்றும் குணத்தை மற்றும் மாற்ற போகிறோம். அவங்களோட மனம் மாற வேண்டும். பாவமான வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள அவங்க கடந்து செல்ல வேணும். ஸோ இதுக்காக குறிப்பா ஜெபிங்க. நமக்கு ஆன் த ஸ்பாட் மிராக்கிள் நடக்கணும். அண்டு ஊழியக்காரங்க ரொம்ப பெரிய பெரிய ஊழியக்கார பார்த்துட்டு இருக்கோம். ஜெபிங்க, அவங்க நமக்கு கிடைக்கணும், அந்த டைமுக்கு அவைலபிளாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும் அந்த டைமுக்கு. ஸோ அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. நிறைய போராட்டம் இருக்குது, சரீர பிரகாரமான போராட்டம்லாம் நிறைய எங்களை தாக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் எல்லா தடைகளையும் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்காக குறிப்பாக ஜெபிங்க. உங்களுக்காகவும் ஜெபிங்க. விளைவினம் வரக்கூடாது. பிசாசு அதில் தான் டச் பண்ணுவான் நம்மளை. அப்படி டச் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுறதை விட்டுருவோம். உடனே நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அது விட்டுருவோம். விடாதீங்க, தொடர்ந்து ஜெபத்திலே இருங்க, போராடிட்டே இருங்க. போராடினவன் ஒரு நாளைக்கு போராடி தானே மேற்கொண்டான். யாக்கோபு என்ன பண்ணா? போராடினாலே போராடி 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 ஜெபிச்சு ஜெபிச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும். ஸோ நம்மளும் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். சரி, பக்கத்துலலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா? பாருங்க. ஐயோ இந்த மூஞ்சா இதுதான் என் பக்கத்தில் உட்காந்துருக்குன்றீங்களா? இல்லை, பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன். அப்படியே ஒரு ஹைஃபை கொடுங்க, கொடுங்க, ஹைஃபை கொடுங்கப்பா. சிரிச்சா தானேப்பா நல்லா இருக்கு, பல்லே காட்ட மாட்டீங்க. சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருந்தா பாதி வியாதி போயிடுமா, பாதி பிரச்சனை கடந்து போயிடுமா. ஒருத்தரை பார்த்து ஒருத்தருக்காக ஜெபிக்கணும். அவங்களுடைய பிரச்சனை என்ன அதெல்லாம் கேட்டு அறிந்து அதுக்காக ஜெபிங்க. சரிங்களா? நம்ம வீணான கதைகளே நமக்கு வேண்டாம். அது எந்த நேரமும் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் நம்ம காரியத்துக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் தான் ஜெபிக்கணும். என் பிரச்சனைக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணோம்? நான் தான் ஜெபிக்கணும். நானே ஜெபிக்காம எனி டைம் பாஸ்டரையா ஜெபிங்க, பாஸ்டம்மா ஜெபிங்க, நீங்கள் ஜெபிங்க, நான் ஃபஸ்ட்டு உன்கிட்ட என்ன இருக்கு? உன்கிட்டயே ப்ரேயர், உன்கிட்டயே ப்ரேயருக்கு உண்டான எல்லா வேர்த்தும் இருக்குது. நம்மளால எல்லாம் சாதிக்க முடியும். முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1 டே டைம் கொடுத்து பார்ப்போம், 2 டே டைம் கொடுத்து பார்ப்போம், அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணுவோம் எல்லாம். சரிங்களா? உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் தான் ஜெபிக்க போகிறீங்க. சரிங்களா? இந்த ஜெபத்தோடு சேர்ந்து மற்றவர்களுக்காகவும் ஜெபிங்க. நம்ம சபையில் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது எழுதி வச்சுக்கோங்க. முடிஞ்சா புக்லையோ ஒரு டைரியிலையோ எழுதி வச்சுக்கோங்க. புக்கு வேணுமா வாங்கி தரோம், டைரி வேணுமா வாங்கி தரோம், பெண்ணு வேணுமா வாங்கி தரோம். ஜெபிங்க. இதெல்லாம் எழுதி வச்சு டைம் கிடைக்குதா இல்லையா? டைமே இல்லாதவங்கன்றவங்க யாருன்னா கை தூக்குங்க. எனக்கு டைமே இல்லை சிஸ்டர். காலையில் எழுந்தா இப்படியே ஓடுறேன், அப்படியே வரேன், எனக்கு டைமே இல்லை. தூங்குறீங்களா இல்லையா? அதுக்கும் டைம் இல்லையா? இனிமே எல்லாத்துக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்க போகுது. குறிப்பாக ப்ரேயருக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்க போகுது. தூங்கும்போது கூட கண்ணை மூடிட்டு ஏசப்பா இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுலேருந்து விடுதலை தாங்கன்னு சொல்லிட்டே சொல்லுங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். சரிங்களா? செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? பசங்க மாதிரியே இருக்கீங்களே. பசங்க கூட நான் எதனா ஒரு கேள்வி கேட்டால் அட்லீஸ்ட் அதுக்காவது வாயை திறப்பாங்க. இப்படி வாயே திறக்காம இருக்கீங்களே, என்ன பண்ணலாம் உங்களை தெரியலையே. வாயை திற, அப்போதான் நான் என்ன பண்ணுவேன், அதில் நிரப்பு வேண்டாரு. சரிங்களா? சரி, பிள்ளைகளெல்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க. இப்போ கூட ஒரு பிரச்சனை கேள்விப்பட்டுட்டு வந்தேன். பெண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு தேவை. நேற்றைய தினத்திலே இங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாக, பெண் பிள்ளைகளை தனியாக பள்ளிக்கு அனுப்பாதீங்க. கூடுமான அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு திருப்பி நீங்கள் போய் யாருன்னா கூட்டிகிட்டு வாங்க. சரிங்களா? சரிங்களா? ஸோ பாதுகாப்பு 100% தேவை. சரிங்களா? பாதுகாப்பு பார்த்துக்கோங்க. பெண் பிள்ளைகள் இல்லை, மற்ற பிள்ளைகளுக்கும் தெரியாமல் இருக்காங்களே அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. கை வச்சு தலை மேலே கை வச்சு 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 ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மாறும், நமக்கு இருக்கிற பிரச்சனை மாறும். சரிங்களா? படிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்க சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க வளர்றப்போ எந்த தவறான பாதைக்கு போகாதபடி என் பிள்ளையை சரிப்படுத்துங்க இப்போவே ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. விட்டுடுறோம், அப்புறமா போய் அவங்கள பிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? பிள்ளைகளுக்கு நம்ம தான் ஜெபம் பண்ணணும். என் ஆண்டவர் சொல்லிட்டார், எனக்காக நீ அழாதம்மா, உனக்காகவும் பிள்ளைகளுக்காக அழு. சரிங்களா? பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. அவங்களை பாதுகாத்துக் கொள்வார் தேவன், அவங்கள பாதுகாத்துக் கொள்வார். உங்கள் ஜெபம் மட்டும் அவருக்கு
தேவை. சரி, பிரசங்கத்துக்குள்ளே போகலாமா? இந்த பிரசங்கம் வந்து ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் ஒரு காரியம் மூலமாய் வெளிப்படுத்தி காட்டினாரு. எனக்கு அது பேசவே நேரம் இல்லை. பட் ஆனால் நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. அதான் ஆப்ஷனலாக என்னை வச்சுருக்கீங்க. உங்கள் சபையில் பேச ஆள் வரலன்னா உடனே அப்போ தான் எனக்கு ஃபோன் அடிக்கிறீங்க, நீ வேணா பேசுகிறீங்களா அப்படின்னு. எப்படி வச்சுருக்கீங்க பாருங்கள் என்ன. அப்போ எனி டைம் நான் ப்ரிப்பேராக இருக்கணுமா? வாரம் நான் பேசினேன்னா அவ்வளோதான், தெரிச்சு ஓடிடுவீங்க. சரி, யார் யாருக்கு ஆசீர்வாதம் வேணும்? எனக்கு வேணும் அப்படின்னு, எனக்கு ஆசீர்வாதம் வேணுன்றவங்க கையை தூக்குங்க பார்க்கலாம். வேணும். என்னென்ன ஆசீர்வாதம் வேணும் சொல்லுங்க. யாருன்னா ஒரு 3 பேர் வாய் திறந்து பேசுங்க. என்னென்ன ஆசீர்வாதம் வேணும்? என்ன வேணும்? இன்க்ரிமெண்ட் வரணும், பண தேவை, ரைட், உட்காருங்கம்மா. வேற? ஞாயிற்றுக்கிழமை லீவு வேணும். ஓகே. வேற? வேற என்ன ஆசீர்வாதம் வேணும்? சொந்த வீடு வேணும். ஓகே, ரைட், சூப்பர். வேற? பிள்ளைங்க நல்லா படிக்கணும். அதெல்லாம் படிப்பாங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. வேற? வேற என்ன ஆசீர்வாதம் வேணும்? நல்லா ஜெபிக்கணும். வேற? blessing. what kind of blessing do you want? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, மகளே உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? உனக்கு என்ன blessing வேணும்? நீ எதை நோக்கி வந்திருக்க? எதை நோக்கி அமர்ந்திருக்க? இன்னைக்கு என் பிள்ளைகிட்டேருந்து blessing வேணுமா? என் பொண்ணுக்கிட்டேருந்து blessing வேணுமா? இல்லை என் கணவனார்கிட்டேருந்து blessing வேணுமா? என்ன ஆசீர்வாதத்தை நோக்கி நம்ம இன்னைக்கு போய்கிட்டு இருக்கோம்? இன்னைக்கு 2 விதமான ஆசீர்வாதத்தை பற்றி பேச போகிறேன். ஒன்று ஹெவன்லி blessing, இன்னொன்று earthly blessing. ஹெவன்லி blessingனா என்ன? earthly blessingனா என்ன? ஹெவன்னா என்ன? earthனா என்ன? ஹெவன்னா என்ன? மேலே பரலோகம், பரலோகத்திலேருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம். earthனா என்ன? பூமி, பூமியிலேருந்து வர ஆசீர்வாதம். சரி, வானத்திலேருந்து என்ன ஆசீர்வாதம் வந்தது பாருங்க. அவன் எவ்வளோ குஷி ஆயிட்டான் பார்த்தீங்க. அவனுக்கு வானத்திலேருந்து ஆசீர்வாதம் வேணுமா? அவர் வானத்திலேருந்து தானே வந்திருக்காரு. வானத்திலேருந்து என்ன ஆசீர்வாதம் வேணும்? ஏங்க கூரையை பிச்சுட்டு கொடுக்குற தெய்வம் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்கட்டுங்க, சொல்கிறோமா இல்லையா? இல்லை, உங்களுக்குலாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை போல இருக்கே. நல்லா பரேட் எடுக்கணும் போல இருக்கு. பாவம் எங்கள் பிரதர் நியூட்டன் ஐயா, இவ்வளோ பரேட் எடுத்து கூட உற்சாகம் இல்லையே. சிட்டு, ஸ்டாண்டு, வாக்கு, டான்ஸ்னு கொடுத்தாதான் அந்த எனர்ஜி வருமா? இனிமே இது வேலைக்கு ஆகாது. வெள்ளிக்கிழமை பாஸ்டர் ஐயா கிட்ட ஸ்நாக்ஸை கட் பண்ணிட்டு யாவருக்கும் சத்துமாவு கஞ்சி கொடுக்கப்படும். ஆமா, சத்துவமே இல்லாம இருக்கீங்களே. சரி, வானத்திலேருந்து என்ன ஆசீர்வாதம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். எதனா ஒன்று. தப்பானா பரவாயில்லைங்க, நான் அடிக்கலாம் மாட்டேங்க, அப்படிதான் சொல்லி என்னை பயமுறுத்தி வச்சிருக்காங்க போல இருக்கு. பசங்களுக்கு அடிச்சிருவாங்க. வானத்திலேருந்து என்ன ஆசீர்வாதம் வரும்? ஓகே, வானத்தின் பலகணிகளை திறந்து. வேற? பரிசுத்த ஆவி. கரங்களை தட்டுங்க. வானத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது? பரிசுத்த ஆவி. இன்னும் பரிசுத்தம் பெறாதவர்கள், இன்னும் அபிஷேகம் பெறாதவர்கள் இந்த கன்வென்ஷன்ல பெற போறாங்க. தயவு செய்து பெறாதவங்கலாம் அந்த வர்ஷிப் டைம்ல ரொம்ப உங்களை விட்டு கொடுத்து உட்காருங்க, கண்டிப்பா பெற்றுக்கொள்வீர்கள். சரிங்களா? பரிசுத்த ஆவி. இந்த ஆவி எங்க இருந்து வரும்? வானத்திலிருந்து தான் வரும். மற்றவங்க யாரும் கொடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ இந்த ஆவியை நாம் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட் நான் பரிசுத்தமா இருக்கணும். என் வாய் பரிசுத்தம் இல்லை, என் கை பரிசுத்தம் இல்லை, என் கண் பரிசுத்தம் இல்லை. ஈவன் மீ, இன்க்ளூடிங் மீ. நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். எல்லாரும் பர்ஃபெக்ட் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. கோவமே வராதா? நல்லா வரும். கோவம் வருதா இல்லையா? கண்டிப்பா வருது. எதனா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில கோவம் வருது, எல்லாமே வருது. ஸோ இந்த பரிசுத்த ஆசீர்வாதத்தை, இந்த ஸ்பிரிச்சுவலான ஆசீர்வாதத்தை வானத்திலிருந்து நேரடியாக பெற வேண்டும் என்றால் நான் முதல்ல என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தம் பண்ண கொள்ள வேண்டும். So some are the gifts that are from heaven. What is that include? It seems peace. ஒன்று சமாதானம் ஆண்டவர் மாத்திரம் தாங்க கொடுக்க முடியும். அது ஹெவன்ல இருந்து தான் வரும், வானத்துல இருந்து தான் இறங்கி வரும். புரியுதுங்களா? அந்த பீஸ்
ஸோ அந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் யாரு? ஆண்டவர். அந்த சமாதானம் மேல இருந்து தான் இறங்கி வரணும், மற்ற யாரும் கொடுக்க முடியாது. செகண்ட் திங், ஜாய், சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை கொடுக்கறதும் எங்க இருந்து? பரத்திலிருந்து. பரத்திலிருந்து, வானத்திலிருந்து தான் இறங்கி வரும். மற்றவங்க எல்லாம் ஜோக்கு சொல்லுவாங்க, ரீல்ஸ் போடுவாங்க, ஷார்ட்ஸ் போடுவாங்க, மெசேஜில் ஜோக் சொல்லுவாங்க. அதை கேட்போம். அதை கேட்ட அந்த டெம்பரரி, ஆன் த டைம் யூ ஜஸ்ட் ஸ்மைல். என் வாய் மட்டும்தான் அங்கே சிரிக்குது. என் உள்ளத்தில் உள்ள ஆனந்தமோ, என் உள்ளத்துக்குள்ளேருந்து வரக்கூடிய சந்தோஷமோ களிப்போ பரத்திலிருந்து தான் வரும். அண்ட் தேர்ட் திங் இஸ் த ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதங்களும் நமக்கு எங்க இருந்து வருது? பரத்திலிருந்து வருது. ஸோ இனிமே கேட்குறப்போ, ஆண்டவரே எனக்கு பரத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதங்களை அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு எதுல இருந்து வேணும்? பரத்திலிருந்து வேணும். வேணுமா வேணாவா? வேணுன்றவங்களாம் ஒரு அலேலியா சொல்லுவோமா? அலேலுயா. நமக்கு வானத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம். சரி, இந்த வானத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா, அன்சீன். அப்படின்னா என்ன? பார்க்க முடியாதான். ஆமா, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியுதா நம்மளால? பார்க்க முடியாது. ஆவிக்குரிய சமாதானத்தை நம்மளால பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது. we can't see. நம்மளால அதை பார்க்கவே முடியாது. ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மேல இருந்து அனுப்புனார் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு. மன்னா, கைத்தட்டுங்க சசிரேகா சிஸ்டர், கைத்தட்டுங்க. மன்னா, இந்த மன்னாவை எங்க இருந்து அனுப்புனார் ஆண்டவர்? வானத்துல இருந்து. நம்ம என்னைக்காவது மன்னா பார்த்துருக்கோமா? மன்னா ஹெல்த் ட்ரிங்க் தான் குடிச்சிருக்கோம். மண்ணா பார்த்துருக்கோம். தட் சம்வாட் லைக் எப்படி இருக்குமா? ஸ்னோ மாதிரி இருக்குமா? அந்த மண் பார்க்காததையே என் ஆண்டவர் பரத்துல இருந்து ஒத்தாசை உங்களுக்கு அனுப்புறாரு. அப்போ எப்பேற்பட்ட ஆண்டவரை நம்ம சேவிக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமா. இப்போ இந்த ஆசீர்வாதம் நிறைய பேர் பெற போறோம். என்னன்னா, பார்க்காத ஆசீர்வாதத்தை. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க அந்த ஆசீர்வாதத்தை. 2வது ஆசீர்வாதம் அதுல சொல்லும் போது பாத்தீங்கன்னா, ஒரு தாயோட கருவுல ஒரு குழந்தை உருவாகிறது கூட யாரோட ஆசீர்வாதம்? ஆண்டவரோட ஆசீர்வாதம். நம்ம யாருன்னா பார்க்க முடியுமா? அதை ஸ்கேன்ல வெறும் பிக்சரா தான் காட்டுவாங்க. இது 3D 4D ஸ்கேன்ல கூட என்ன தெரியும்? ஒரு ப்ளூ கலரா தெரியும், பிளாக் கலரா தெரியும், அந்த கலரா தான் தெரியுமே தவிர ஒரு ரியல் ஒரு பேபியை நீங்க பார்க்க முடியாது. அந்த ரியல் பேபி அந்த வாம்புக்குள்ள கொண்டு போய் வைக்கிறதும் யாரு? ஆண்டவர் தான். தட் இஸ் அன்சீன். அது பார்க்கவே முடியாது அந்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்க போறாரு சில பேருக்கு. ஸோ இப்படி பார்க்காத ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தட் இஸ் ஹெவன்லி பிளெஸிங். அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பரத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம். இதுல நிறைய பேர் பெற்றுக்கொண்டார்கள். இதுல ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லிடுறேன். எபேசியர் 1:3. எபேசியர் 1:3. சகல ஆசீர்வாதத்தில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அண்ட் இன்னும் ஒரு வசனம் படிச்சிருங்க. கலாத்தியர் 3:16. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் படிங்க. சந்ததிகள் என்று அநேகரை குறிப்பிடாமல் உன் சந்ததி, that is only you are going to receive the heavenly blessing. நீங்க மாத்திரம்தான் அந்த பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற போறீங்க. படிங்க அடுத்த லைன். அந்த கம்ப்ளீட் பண்ணிடுங்க, அந்த வசனத்தை படிங்க. ஒருவனை மாத்திரம்தான். God will not choose all the people. ஒருத்தருக்கு மாத்திரம்தான் அந்த ஹெவன்லி blessing நீங்க மாத்திரம்தான் அனுபவிக்க போறீங்க. அங்கேயோ இங்கேயோ மற்றவர்களுக்குள்ள இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு இந்த ஹெவன்லி blessing ரிசீவ் பண்ண போறீங்க. மேபி நாளைக்கு கூட ரிசீவ் பண்ணலாம். இங்க இருந்து வெளியே போகும்போது கூட அந்த அற்புதத்தை நீங்க பெறலாம். ஸோ உங்களுக்காக அந்த பரத்திலிருந்து ஒத்தாசை வெயிட்டிங்ல இருக்கு. அது எப்போ ஆண்டவர் கொடுப்பான்னு நினைச்சிருக்காரோ கண்டிப்பா கொடுப்பார். நமக்கு கொடுக்காம வேற யாருக்கும் செய்ய மாட்டார். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான். ஸோ அதனால தான் அங்கே வசனம் குறிப்பிடுது, மற்றவர்கள் இல்லை, ஒன்லி ஒன் பர்சன், ஒருவனை மாத்திரம், ஒருத்தர். இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆளாக வந்திருக்கலாம், இல்லை சிங்கிளாக வந்திருக்கலாம், டபுளாக வந்திருக்கலாம், ட்ரிபிளாக வந்திருக்கலாம்.
ஆண்டவர் உங்களை 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 தான் டச் பண்ணி சொல்றாரு, யூ ஆர் ஒன்லி கோயிங் டு ரிசீவ் த ஹெவன்லி பிளெஸ்ஸிங். நான் இது வரைக்கும் எந்த ஆசீர்வாதத்தையுமே பெறலைங்க, நான் இது வரைக்கும் ஒரே துக்கமாவோ கவலையாவோ கண்ணீராவோ தாங்க இருந்தேன் அப்படின்னு அந்த கவலையோட வந்திருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், மகளே இன்னைக்கு நீதாமா பரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற போற, வானத்திலிருந்து உனக்கு கொடுக்க போறமா. நீ உன்னோட சாரியில கூட நீ வாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். யாருக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் வேணும்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது ஆசீர்வாதம் earthly blessing. அப்படின்னா என்னது? பூமியிலேருந்து. பூமியிலேருந்து என்ன ஆசீர்வாதம் வருது? எல்லாமே வருது. பாருங்க எவ்வளோ ஆசை பாருங்க, எல்லாமே வருதோ. பூமியிலேருந்து என்ன வருது? விளை நிலங்கள். ஆமா, ஒரு செடி வளருது. அந்த செடி எப்படிங்க பூமியிலேருந்து வரும்? ஒன்று வராம அது வராதுங்க. மேல இருந்து என்ன வரணும்? மழை மட்டும் வந்தா போதுமா? என்ன வேணும்? சூரியன் வேணுமா வேணாவா? ஏங்க சன்லைட் வேணா? வேணுமே. சன்லைட் இல்லைன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி. ஆமாம் தானே? சன்லைட் வேணும் நமக்கு. ஸோ அந்த எனர்ஜி வேணும், எல்லா எனர்ஜியும் வேணும். சோலார் எனர்ஜி, இந்த எனர்ஜி, அந்த எனர்ஜி, எல்லா எனர்ஜி வந்தால் தான் நமக்கு இருக்கிற கொஞ்சம் எனர்ஜியும் சேர்த்து நம்ம வெளிப்படுத்த முடியும். ஆனால் சண்டை போட மட்டும்தாங்க நமக்கு எனர்ஜி இருக்குது. ஆமாம், வீட்டுக்காரோட சண்டை போட சொல்கிறீங்களா? நல்லா போடுவோம். பையனோட சண்டை போட சொல்கிறீங்களா? நல்லா போடுவோம். வேறு யாருன்னா பக்கத்து வீட்டில் சண்டை, அதெல்லாம் நீங்கள் போடுறதில்ல, அது எனக்கு தெரியும். சாட்சி வந்திருக்கு எனக்கு. உங்கள் சர்ச்சுக்கு வரவங்க யாருமே பக்கத்துலலாம் சண்டை போட மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்கங்க. பாவம், ஒருத்தவங்க ஒரு வாட்டி எனக்கு சொன்னாங்க, உங்கள் சபைக்கு தாங்க வராங்க, அவங்களால அவங்க வாடகைக்கு இருந்தாங்களாம், இவங்க பண்ண டார்ச்சர்னாலேயே அவங்க வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம். கேட்கவே எனக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போ எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க? அப்படிலாம் டார்ச்சர் பண்ணாதீங்க. வந்தவங்க கிட்ட என்ன பண்ணுங்க? அன்பாக நடந்துக்குங்க. எல்லார்கிட்டையும் பிரச்சனை இருக்குங்க. நமக்கிட்டேயே 1008 பிரச்சனை இருக்கு. இருக்கா இல்லையா? பிரச்சனை இருக்கு. நம்ம அடுத்தவர்களை பார்ப்பதை விட்டுவிட வேண்டும். சரிங்களா? பக்கம் பக்கத்துலலாம் சமாதானமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களை பார்த்து அவங்களும் என்ன பண்ணுவாங்க? கற்றுப்பாங்க. ஸோ இந்த எர்த்லி பிளெஸ்ஸிங், இந்த பூமியிலேருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? செடி வளருது, மரம் வளருது, கனி வருது, எல்லாம். ஸோ அப்படி இந்த எர்த்லி பிளெஸ்ஸிங்னா என்னென்ன இருக்குன்னா, ஒன்று அபண்டன்ஸ். அபண்டன்ஸ்னால் என்னென்னா, எப்படி சொல்லுவாங்க அதுன்னா, தாங்கவே முடியாத அளவுக்கு ஃபுல்லாக, அப்படியே ஃபுல்லாக. இப்போ பேகு ஃபுல்லாக உங்களுக்கு பணம் கொடுத்தா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? நிறைவான, தட் இஸ் கம்ப்ளீட், ஃபுல்லாக. அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த 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 ஃபுல்லாக இருந்தால் தான் அது வெளியே வராது. அந்த மாதிரி ஃபுல்லாக ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலேருந்து கொடுக்க போகிறார் உங்களுக்கு. சரிங்களா? அந்த பூமியிலேருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் ஃபுல்லான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வெல்த். வெல்த்னா என்னது? பணம். பணம்னு சொல்ல உடனே பணத்தை ஃபுல்லாக பையில வித்துட்டு சுற்றுறன்னு அப்படி இல்லை. உங்கள் கடன் பிரச்சனை மாறும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். எனக்கு இந்த பொருள் வாங்கணும்னு இருக்கேன், நான் வீடு வாங்கணும்னு இருக்கிறேன், நான் இந்த பிரச்சனையில் இருக்கேன்னா இதுக்கு என்ன தேவை? வெல்த், பணம். அதை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார் இந்த ஆண்டு. இந்த மாதம் குறிப்பாக உங்களுக்கு தேவை நிறைந்த மாதங்கள் இருக்கும். ஆண்டவர் அந்த தேவையை சந்திக்க போகிறார். பணம் வரலையா? வரும். உங்களை தேடி வராத பணம் கூட வரும், கிடைக்காத பணம் கூட கிடைக்கும், கொடுக்காதவங்க கூட கொடுப்பாங்க. கடனை நீங்கள் திருப்பி செலுத்துபவர்களாக கூட இருக்கலாம், மேபி வேலை கிடைக்கிறதா கூட இருக்கலாம். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமானோ அதை கொடுக்கலாம். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, லேண்டு. லேண்டுனா என்ன? நிலம். நிலம்னு சொல்லும்போது ஒன்று விளைச்சலாக இருக்கலாம். அப்படின்னா என்ன? நல்லா சாப்பிட போகிறீங்க, திருப்தியாக சாப்பிட போகிறீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம், எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் நல்லா சாப்பிட்டுப்பேன். ஆமாம், என் பையன் மருத்துவமனையில் இருக்கும்போது கூட நல்லா சாப்பிட்டுன்னு தான் இருந்தேன், ஜோம் பண்ணிட்டு தான் போனேன். ஆண்டவர் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சாப்பிடுவேன். நான் பூஸ்டியாக இருந்தால் தான் அவனை வளர்க்குறதுக்கு, அதனால நான் சாப்பிடுவேன். அதனால என்ன பண்ணான் பிசாசு பாருங்கள், அவனுக்கு எவ்வளோ பொறாமல. இந்த பொண்ணு பாரு, எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் பையனை சேர்த்துட்டு கூட எப்படி ஜோம் பண்ணிட்டு போகுது, போய் சாப்பிட்றியா சொல்லிட்டு எங்கள் பாஸ்டர் அம்மா கிட்ட சுட தண்ணி கேட்டேன். ஃப்ளாஸ்கில் என்ன பண்ணாங்க பாஸ்டர் அம்மா, சுட சுட சும்மா கொதிக்க கொதிக்க ஊற்றி அமிச்சிட்டாங்க ஃப்ளாஸ்கில். நானும் கவனிக்காமல் திறந்தா அப்படியே வாயில் ஊற்றிட்டேன் ஹாஸ்பிட்டல்லையே. அவ்வளோதான், பொங்கி போச்சு.
எங்க டச் பண்ணிட்டான் பாருங்க பிசாசு. நீ சாப்பிட்றியா, நீ ஜெபிக்கிறியா, இங்க முட்டி போட்டுக்கின்னு சோத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கியா, இந்த வாயை நான் டச் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன் நீ எதுவுமே செய்ய முடியாது. கண்ணீர் தான் வந்துடுச்சு, என்ன பண்றது? என்ன ஆண்டவரே, நான் ஒரு பிரச்சனைக்கு வந்தா எனக்கு இன்னொரு பிரச்சனை. இதுல இருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுப்பாரு. என்ன பண்றது? அதுதான் நம்ம எதுல பாயிண்டா நம்ம போறோமோ அதில் தான் என்ன பண்ணுவான், நம்மள லைட்டா அப்படி டச் பண்ணி பார்ப்பான். ஏன்னா யோபுக்கே பிரச்சனை வந்ததுங்க. பிசாசு போய் கேட்டான். என்ன கேட்டான்? ஆண்டவரே, நான் அவனை டச் பண்ண போறேன், அவனை லைட்டா ஷேக் பண்ண போறேன், எல்லாம் பண்ண போறேன். அப்ப ஆண்டவர் சொல்றான், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, விட்டு கொடுத்துட்டாரு, நீ என்ன வேணா பண்ணு. அவன் ஏன் புள்ள, he is my son, she is my daughter. நீ என்ன பண்ணாலும் அசைய மாட்டா, இயேசுநாதரை விட்டு போக மாட்டா, ஆண்டவரை விட்டு போக மாட்டா, அந்த பாதத்துல இருப்பான். ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ஒன் டைம் இல்ல, ரெட்டத்தனையான ஆசீர்வாதம். இத மாதிரி ஆசீர்வாதம் பெறாதவங்களே கிடையாது, அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம். ஸோ ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தரப்போகிறார். நிலங்களின் ஆசீர்வாதம். நிலங்கள் சொன்னா மேபி லேண்டு வாங்கலாம், நீங்க வீடு கட்டலாம், அந்த மாதிரி ஆசீர்வாதங்களை நமக்கு இந்த மாதமே திறக்கலாம். சொல்ல முடியாது, ஆண்டவர் செய்வார். கடைசியான ஆசீர்வாதம் அதுல சொல்லும் போது கம்ஃபர்ட். கம்ஃபர்ட்னா என்னது? கம்ஃபர்ட்னா துணிக்கு போடுற கம்ஃபர்ட் இல்லைங்க, பாதுகாப்பு. வேற அரவணைப்பு. அரவணைப்பு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. ரீசெண்டாக நான் ஸ்கூல்ல இருக்கும்போது ஒரு லெக்சரருக்கு ஒருத்தவங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த மேடம் சொன்னாங்க, இப்போ வந்து நவீன காலமாக இருந்தனால ரோபோக்கள் வந்து கிளாஸ் எடுத்தா எப்படி இருக்கும், அப்போ எப்படி நடத்தும் கிளாஸை, ரோபோ வேணுமா, ரோபோனா பார்த்துருக்கீங்களா, மிஷின், ரோபோ வேணுமா இல்லை ஒரு ஆசிரியர் வேணுமா அப்படின்னு சொல்லி தலைப்பு கேட்குறப்போ, அப்போ ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி அப்படி இப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்போ நான் மட்டும் ஒன்று சொன்னேன், மேம் எங்களுக்கு ரோபோ வேண்டாம், we don't want robo, we want a human being. Robo is made by man. அந்த ரோபோவை செய்கிறது ஒரு மனுஷன், அவன் தான் செய்கிறான். ஆனால் ஒரு மனிதன் தான் அந்த இடத்துல கிளாஸில் இருக்கணும்னு சொல்லும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, ஏன் நீ மனிதர் இருக்கணும்னு கேட்குற, வாட் இஸ் த ரீசன்? என்ன ரீசன்? ஒரு குறிப்பான ரீசன் இருக்கு. அங்க எல்லா பிள்ளைங்க உட்கார்ந்துருப்பாங்க, ரோபோ எல்லா பிள்ளைங்களையும் பார்த்தா கூட என்ன பிள்ளைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும். ஆனா அந்த அழுகையை சமாதானப்படுத்தக்கூடியது ஒரு ஆசிரியர் மாத்திரம், ஒரு ஹியூமன் பீயிங் தான் சரி செய்ய முடியும். நான் தான் கிட்ட போய் ஏண்டாப்பா அழுற, என்னப்பா பிரச்சனைன்னு தடவி கொடுக்க முடியும், நான் தான் கம்ஃபர்ட் பண்ண முடியும். ரோபோ கம்ஃபர்ட் பண்ணாது, ரோபோ ஆப்ஷனலா கொடுக்கும், இதை செய் அதை செய் அதை செய்யணும், அவ்வளவுதான். ஆனா ஒரு மனிதருக்கு தாங்க அந்த இருதயத்தின் வலி தெரியும். ஆமாவா இல்லையா? குழந்தை அழுதுட்டு வந்தா என்ன பண்ணுவோம், என்னப்பா பிரச்சனைன்னு கேட்போம். ஸ்கூல்ல இருந்து வரும்போது திடீர்னு அழுகுறாங்க, கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்கறதே கிடையாது. செல்லு 24 மணி நேரமும் செல்லு, ஆன்லைன் பார்க்குறேனே நான் தான். சகோதரிகளும் சரி, பிள்ளைங்களும் சரி, பேரண்ட்ஸும் சரியில்லை, பிள்ளைங்களும் சரியில்லை. தயவுசெய்து செல்ல உபயோகப்படுத்துங்க, எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு யூஸ் பண்ணுங்க. மற்றபடி மற்ற காரியங்களுக்கு, தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் செல்லை உபயோகப்படுத்தாதீங்க, சரிங்களா? நம்ம பார்த்து நம்ம பிள்ளைங்களும் கற்றுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படி ஆகிப்போச்சு. சோஷியல் மீடியா வேணும். இன்னைக்கு அப்படி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நமக்கு அது வேணும் தான், இல்லைன்னு சொல்லலை. அளவுக்கு மீறினால் அமுதமோ நஞ்சு. ஸோ அதனால ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்கிறேன். ப்ராவர்ப்ஸ் 10:22, நீதிமொழிகள் 10:22. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 10:22. அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றார் ஆண்டவர். உடனே பயப்படாதீங்க, ஐயோ ஏசப்பா எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்துட்டீங்களே, எனக்கு இவ்வளோ பெரிய வீடு கொடுத்துட்டீங்களே, இதனால பிரச்சனை வருமானு இல்லை. எப்பவுமே கொடுக்குற ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராம், வேதனையே கூட்ட மாட்டார். உங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் கொடுப்பார், வேதனையெல்லாம் கூட்ட மாட்டார். வேதனை எப்படின்னா உன் வாயால தான் வரும். நீ தான் என்ன பண்ணுவ, ஐயோ இவ்வளோ பெரிய வீடு ஆண்டவரே, இது என்னால் முடியவே முடியாது ஏசப்பான்னு. அப்போதான் பிசாசு பார்ப்பான், ரைட்டு விசுவாசம் இறங்கி போச்சுன்னு டச் பண்ணுவான். உங்கள் வாயால் அறிக்கை செய்யுங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கீங்களே நன்றி ஆண்டவரே, நான் இன்னும் வீடு கட்டுவேன், நான் இன்னும் பழுகி பெருகுவேன், இன்னும் 4 பேருக்கு வாடகை விடுவேன்னு வாங்க. வாயில அறிக்கை செய்யுங்க. வாயில அறிக்கை செய்ய 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 ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். ஸோ இந்த மாதத்தில் எத்தனை ஆசீர்வாதத்தை பெற போகிறோம்? 2 ஆசீர்வாதம். ஒன்று என்ன ஆசீர்வாதம், இன்னொன்று என்ன ஆசீர்வாதம்? வானத்தின் ஆசீர்வாதம் எத்தனை வகைப்படும்? அவை 3 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், அப்படியா சொல்லுங்க.
பரிசுத்த ஆவி, இன்னொன்று சமாதானம், இன்னொன்று சந்தோஷம். பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்னென்ன? ஃபுல்லா கம்ப்ளீட் அபெண்டன்ஸ். ரெண்டாவது நிலம், நிலத்துக்குரிய ஆசீர்வாதம். அப்புறம் வெல்த், வெல்த்னா என்னது? பணம். அப்புறம் வேற கம்ஃபர்ட். ஸோ இனிமே உங்கள் வீட்டுக்காரர் உங்ககிட்ட வந்து அன்பாக தான் நடந்துப்பார். சரிங்களா? இந்த கம்ஃபர்ட்டையும் அவரு தான் ஏற்படுத்த போகிறார். சரிங்களா? ஸோ இந்த ஆசீர்வாதத்தை நாம் யாவரும் இந்த மாதத்துலேருந்தே பெற போகிறோம். மேபி வெளியே போகும்போதே உங்களுக்கு ஃபோன் கால் வரலாம், உங்கள் வீட்டுக்காரே கூட ஃபோன் பண்ணலாம். அம்மா உனக்கு ஜிபேயில் அனுப்பிச்சிருக்கேன் பாருமா, 500 ரூபான்னு கூட சொல்லலாம். சொல்லாமல் சொல்ல முடியாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தர விரும்புகிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இதை பெற்று சுதந்திரித்து கொள்ள போகிறோம். சுதந்திரிக்க இந்த தேசத்தையே நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு அசைவை கலக்கல பண்ணலாம். பண்ணுமா? முடியாதா? முடியும். ஸோ தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு உண்டான பிளானும் போட்டிருக்கோம். சீக்கிரம் அது இங்கே போஸ்டரில் போடுவோம். அதையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வர்த்திக்கவும் ஆசீர்வதிக்கவும் செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.